விருதுநகர் மக்களவை தொகுதியில் அதிமுக கூட்டணியில் தேமுதிக சார்பில் போட்டியிடும் விஜய பிரபாகரை ஆதரித்து அதிமுக முன்னாள் அமைச்சர் ராஜன் செல்லப்பா பிரச்சாரம் மேற்கொண்டார். மதுரை திருப்பரங்குன்றத்தில் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் சு வெங்கடேசனுக்கு மக்கள் பணி சரிவராது எனவும் அவர் கதை எழுத போகலாம் எனவும் விமர்சித்தார். உண்மையான போராளி சு வெங்கடேசன் தான் குறிப்பிட்டிருக்காரு. அவர் சொல்லல போராளி இப்ப எங்களுக்கு எதுக்கு? மதுரைக்கு நல்ல திட்டம் செய்யணும். அவர் என்ன போராளி? கதையும் கவிதையும் எழுதுறாரு. ஒரு தனிப்பட்ட ஒருவரை வாழ்த்தி இருக்கிறார். அது தப்பு கிடையாது, வாழ்த்த வேண்டியதான். அதுக்கு தனிப்பட்ட போராளி எந்த துறையில ஒரு போராளி? மக்களுடைய நலத்திட்டங்களை நிறைவேற்றுவதில் இந்த 5 ஆண்டு காலத்துல இந்த மக்களை யாரையாவது சந்தித்திருக்காரா? எல்லாரும் சந்திக்க இல்லை, மக்களுக்கு ஏதாவது திட்டங்களை கொடுத்திருக்கிறார். இப்ப கடைசி ஒரே ஒரு மாதத்துல 4 நிழற்குடையை மட்டும் கொண்டாந்திருக்கிறதே தவிர ஒன்றை உணர்ந்து கொள்ளணும். பேராளி என்பதற்கு 20 கோடி ரூபாய் 25 கோடி ரூபாய் கொடுக்க வேண்டிய 5 ஆண்டு காலத்தில் 25 கோடி ரூபாய் மக்கள் மதுரை நாடாளுமன்றத்துக்கு மட்டும் கொடுக்கணும். அந்த மதுரை நாடாளுமன்றத்திற்கு அந்த ரூபாயை அவர் செலவழிக்காம மத்திய அரசுக்கு திரும்பி போகுது. ஒரு எம்பி குறிப்பிட்ட காலத்தில் அவருடைய பீரியடுக்குள்ள அந்த பணத்தை நிதியை செலவழிக்கவில்லை என்றால் அந்த பணம் திரும்பி போயிடும். அப்படிப்பட்ட ஒரு சாதாரண ஒரு 20 கோடி ரூபாய் செலவழிக்க முடியாத அவர் சிறந்த நிர்வாகியாக இருக்க முடியாது. சிறந்த நிர்வாக போராளினா இங்கே மேலூரில் காவிரி குடிநீர் இந்த குடிநீர் திட்டம் முதல்ல முல்லை பெரியாறுலேருந்து எல்லா போராட்டங்களும் வந்தது. எதிரியாவது அவர் கலந்து போராடி இருக்காரா? எப்போது பார்த்தாலும் 2 பாயிண்ட்டு தான் பேசுகிறாரு. ஒரு மதுரை மாவட்ட இல்லை தமிழ்நாடு முழுவதும் ஒரு கம்யூனிஸ்ட்லேயே ஆள் இல்லை. இப்போ இந்த மாதிரி நடன இருக்காரே தவிர மதுரைக்குரிய திட்டங்களை இன்னும் அவர் எந்த திட்டமும் செய்யவில்லை. அவரை மெட்டிக் கொண்டிருக்கிற திமுக அரசு வெத்தலைப்பட்டையிலிருந்து அவனியாவரம் பைபாஸ் வரைக்கும் உயர்மட்ட பாலம் போடுறோம்னு முதல் பட்ஜெட்டில் மதிப்பிற்குரிய பிடிஆர் சொன்னாருங்க. அந்த திட்டம் இன்றைக்கு முடக்கப்பட்டு விட்டது. அவர் எப்போது பார்த்தாலும் எய்ம்ஸ் மருத்துவமனை சொல்கிறாரு, அது நான் பேசினேன்றாரு. மதுரை விமான நிலையத்தை பேசினேன்றாரு. அது மதுரை நாடாளுமன்றத்தில் வரல, அது விருதுநகர் நாடாளுமன்ற விஜய் பிரபாகர் கொடி தூக்க போறாரு, வெற்றி வரப்போகிறாரு. அருமையன் முதலமைச்சராக அருமையன் எடப்பாடி வரப்போறாரு, வெற்றி வரப்போறாரு. இந்த எய்ம்ஸ் மருத்துவமனைக்கும் சரி நம்முடைய இதுக்கும் சொந்தம் கொண்டாடுவதற்கு அவர் நாடாளுமன்ற உறுப்பினர். இந்த நாடாளுமன்றத்தில் மதுரை நாடாளுமன்றத்தில் என்னென்ன கோரிக்கைகள் நடைபெற வேண்டும்? இதுவரை எந்த திட்டம்? நாங்கள் 250 கோடி ரூபாய்க்கு அதிமுக அரசு ஜெயிக்க ஃபண்டோட மதுரையில் மருத்துவமனையை கொடுத்தது. இவங்க ஏதாவது கம்யூனிஸ்ட் போராடி ஒரு கேட்டு ஏதாவது வாங்கியிருக்காரா? நிச்சயமா வெங்கடேசனுக்கு இந்த நாடாளுமன்ற மக்கள் பணி சரியா வராது. கதை எழுத போகலாம், நாடகம் எழுத போகலாம், சினிமா எடுக்க போகலாம், மதிப்பிற்குரிய சிவகுமார் குடும்பத்தோடு அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க போகலாம்.